அங்கே அந்த சைடு வயிறு அந்த சைடு வயிறு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் இந்த ஆட்டுக்குட்டி வருங்க ஆராதனா போய் முட்டிட்டு ஆராதனா ஜுகாசும் பண்ணதை அப்படி முட்டி பழக்கி விட்டாங்க. வேறு எப்படி அந்த சைடு போகிறாதுன்னு பின்னாடி வரும்பாரு அங்கே வரும் அப்படின்னு இல்லை வரும்பாரு அதை அதுக்குள்ளே பிக்க மாட்டேங்குது. விடு விடு வரும்பாரு அதே அதே வரும்பாரு பார்க்கறது பாரு உத்து கிட்டப்போ அதை கிட்ட போனேன்னா முட்டுற பொசிஷனுக்கு வந்துடுவார் அவர். கொம்பு இல்லைனாலும் பரவாயில்ல, கொம்பு இருந்துச்சுன்னா அவ்வளோதான். இப்படியெல்லாம் பழக்கி விட்டோம்னு வச்சுக்கோ கண்ணில் ஊற்றி கொம்பு துளியாக்குதா. ஏன் தள்ளி விட்டீங்கன்னா அது மேலே ஏறி குதிக்கி முட்டுறதுக்கு கோவம் வந்துரு. ஐயோ தள்ளுது பாத்தி யாராதுனா. நீ தள்ளாத கை எடுத்துக்கோ, கை வலிக்கு கையை வச்சு அழுத்திட போகுது. பக்கத்தில் இல்லை சுகாஷு தம்பி. சுகாஷு என்ன பண்ணுற தம்பி? மிருகம் நீ தானே இப்படி பழகிட்ட. பேக் எடுத்துட்டு நேரம் சொல்லிட்டு இருக்கிற என்ன எப்படி சேரில் வரும் இந்த அம்மா இந்த சாரு. அது நீ போ முன்னாடி நாடா நீ போய் நில்ல என்ன பண்ணுதுன்னு பார்க்கல. வரும்போது பிறகு ஆஞ்சி குடிச்சிட்டு வந்துட்டான்டா வில்ல வராண்டா வில்ல. இப்படி பண்ணி பண்ணி தான் அது முட்டி பழகிடுச்சு. கையை கொண்டு போய் வச்சு இப்படித்தானா பேக் வெயிட் ஆகுது. நட நீ ஃபஸ்ட்டு. கருப்பாக்குட்டி 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 பயங்கரமான அறிவுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போலாம் பயங்கரமாக ஆயிட்டாங்க அவங்க. பாதுகாப்பு தான், ஒரே ஆடு மாட்டுக்கு பாதுகாப்பு தான், மனுஷனுக்கு பாதுகாப்பு தான். ஏன் கருப்பா கறி குழம்புனா அப்படியே வட்டலை. பார்த்தீங்களா நம்ம வீட்டில் செம்பருத்தி அழகாக இருக்குது. ஆராதனா செம்பருத்தி வேறு சூப்பராக இருக்குது, அழகாக இருக்குதுல்ல. சூப்பர். வேனில் வைக்கிறக்கா மேமெல்லாம் வைக்க மாட்டாங்க செம்பருத்தி. சாமிக்கா மேம் போய் செம்பருத்தி வைப்பாங்களா? சரி அங்கேயே நில்லு. இன்னும் பனிப்பொழிவு போகவே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸுங்க. வரும் பனி. அமைதியாரு சுகாஷினி, அவங்க என்னமோ ஓடிட்டு போகிறாங்க. நீ அமைதியாரு தயவு செஞ்சு. எது சொன்னாலும் அழுகிறது தவிர. இங்கே வா, உன்னுடைய செவ்வந்தி பாரு சூப்பராக இருக்குது. கடையில் வாங்கினது பாருங்க செவ்வந்தி சூப்பராக இருக்குது. இந்த கலர் அழகா கடையில் வாங்கினது. சரி அங்கேயே நில்லு தயவு செஞ்சு. சுகாஷ் பேக் இறக்கி வை, வெயிட்டாக இருக்கு. அவங்க அப்பா இப்போவே ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு பிடிச்சிட்டு போயாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்கே தீவனமே இல்லைங்க, சும்மா அப்படியே நடக்கடிச்சு கூட்டிகிட்டு வந்தோம்னா அமைதியாக இருக்கிறதுனால கூட்டிகிட்டு போயாச்சு. 10 மணி வரைக்கும் வெயில் வர வரைக்கும், அதுக்கப்புறம் தாங்காது வெயிலுக்கு. அதுக்கப்புறம் குடிச்சிட்டு வந்துடுவா. அப்படி இங்கே தான் இங்கே வரும். அது வெறுங்காடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சும்மா அந்த சின்ன சின்ன வறண்ட புல்லை வந்து சாப்பிடும். அதுக்கப்புறம் கொரியர் போடுற வேலை இருக்குது, கோபி போகணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குழந்தைங்கள்லாம் வந்து ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டாங்க. இப்போ வந்து நான் ஒரு முக்கியமான விஷயமா கிளம்பிட்டேன். அதுக்கப்புறமா சென்னையிலேருந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபேமிலியிலேருந்து ஒரு அம்மா வந்து வர்றாங்க. எங்கேன்னா நம்ம பச்சநாயகம்மன் கோவிலுக்கும் ஆலாமரத்து கருப்பராயன் கோவிலுக்கும் வராங்க சாமி தரிசனம் பண்ண. அவங்க வந்து ஆல்ரெடி குத்துவிளக்கு எடுத்து கொடுத்துருப்பாங்க கருப்பராயனுக்கு. நான் வந்து அந்த வீடியோ கூட போட்டிருப்பேன் கும்பாபிஷேகத்தப்போ. அவங்க தான் ரொம்ப நாள் கழித்து வரணும்னு சொல்லிட்டு இருந்துட்டு இன்றைக்கி வர்றாங்களாம்மா. அவங்களோட நானும் கோவிலுக்கு போகணும் ரொம்ப ஆசைப்பட்டேன். அதுக்குள்ளே ஒரு முக்கியமான வேலை வந்துருச்சு.
இருந்தாலும் அவங்க வர்றதுக்கு மதியத்துக்கு மேலே ஆகும்னு சொன்னாங்க. நான் குளிச்சு ரெடியாக கிளம்பியாச்சு. வேலை முடிஞ்சிருச்சுன்னா அவங்க வர்றதுக்கும் எனக்கும் வேலை முடிஞ்சிருச்சுன்னா டக்குன்னு நான் கோவிலுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவில். ஆனால் ஆலாமரத்து கருப்பராயன் கோவிலுக்கு வந்து போக முடியாது. பச்சைநாயகி அம்மன் கோவிலுக்கு வேணால் போகலாம். ஏன்னா அங்கேயும் வர்றதுக்கு வந்து டைம் பத்தாது. அவங்க அங்கே சாமி கும்பிட்டு அப்புறம் பச்சைநாயகி அம்மன் கோவிலுக்கு வரேன்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கும் நேரம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நானும் அவங்க வரும்போது போய் சாமி தரிசனம் பண்ணுவேன். ஏன்னா ரொம்ப தூரத்துலேருந்து வராங்க, ஃபஸ்ட்டு வராங்க. நம்ம இல்லைன்னா எப்படி இருக்கோம் அப்படிங்கிற ஒரு சின்ன வருத்தமாகவே இருந்துச்சு. எப்படியோ அதுக்குள்ளே சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு இப்போ தான் அவங்க வர்றாங்களாம்மா, கிளம்பிட்டாங்களாம்மா. எப்படியும் 12 மணிக்கு மேலே ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்மளுக்கும் கடவுள் புண்ணியத்தில் வேலை முடிஞ்சிச்சுன்னா டக்குன்னு போய் சாமி தரிசனம் பண்ணிடுவேன். உங்களுக்காக நானும் வேண்டிக்கிறேன், எனக்காக நீங்களும் வேண்டிக்கோங்க. இன்றைக்கி நான் கிளம்பி போகிற வேலை வந்து நல்லபடியாக அமையணும். அதாவது நான் என்ன வேண்டிட்டு போகிறேனோ அது வந்து எனக்கு சக்ஸஸ் ஆகணும்னு நான் கடவுள் வேண்டிக்கிறேன், நீங்களும் வேண்டிக்கோங்க. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நான் போயிட்டு வந்துட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.